ஒரு மனிதனுக்கு வீடு மிகவும் முக்கியம். அந்த வீட்டின் செல்வம், வீடு என்னும் செல்வம் உண்டாக இப்பாடல் அபிராமி அந்தாதியில் கூறப்பட்டுள்ளது. உறைகின்ற நின் திருக்கோயிலில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்றன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே. பேரருளின் நிறைவான நித்திய மங்களையே. பேரொளியாக இருக்கும் தாய், நீ உறைகின்ற ஆலயம் உன் பதியான பரமேஸ்வரனின் ஒரு பக்கமோ, பரமேஸ்வரனின் ஒரு பக்கமாக இருக்கிறாயா, அல்லது உன் புகழ் எப்போது முழங்குகின்ற 4 வேதங்களின் மூலமாக இருக்கிறாயா, அல்லது அவற்றின் திருமுடிகளாகிய உபனிஷங்களில் இருக்கிறாயா? அமுதம் பொழிந்து திகழும் வெண்மையான சந்திரனோ, வெள்ளை தாமரையோ, அடியேனின் உள்ளமோ, அல்லது பொங்கியலும் மலைகளை கொண்ட கடலோ, அவற்றில் எது? இது ஒரு பசில் மாதிரி கூடியிருக்காரு. இதில் என்ன உட்கருத்து அப்படின்னா, இப்போது ஒருத்தனுக்கு வீடு வாசல் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? அவன் பரமேஸ்வரனும் தாயும் இருக்கின்ற அந்த ரூபத்தை வணங்க வேண்டும். 2வது, அதுக்கு முன்னாடி பேரொளியை வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் 4 வேதங்களை ஒரு முறை ஓத வேண்டும். அதுக்கப்புறம் உபனிஷங்களை ஒரு முறை ஓத வேண்டும். சந்திரனை வணங்க வேண்டும். வெள்ளை தாமரை கொண்டு தாயை பூஜிக்க வேண்டும். கடலை பார்த்தால் வணங்க வேண்டும். கடலில் எழுந்து குளித்து எழ வேண்டும். இவை அனைத்தும் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு செல்வம் கிட்டும். இதுவே இப்பாடலின் சூட்சம பொருள்.